மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். காரியம் அவனுக்கோசம் இப்படி கேவலமா நடந்துக்கிட்டீங்களே. உங்க மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணி என்னை முட்டலாகிட்டீங்கல்ல. பங்களாக்காரங்க குத்திய காமிச்சிருக்கேன், படிக்காதவன் மாற்றுதடிய எப்படி வேணாலும் ஏமாத்திடலாம். போதும் மேடம், போதும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். மிஸ்டர் இந்தியா போறத தட்டிங்க, முடிய வெட்டினீங்க, மீசி எடுத்தீங்க, கடைசியா என் நெஞ்ச பொழந்துட்டீங்க மேடம், பொழந்துட்டீங்க. நான் செஞ்சது தப்புதான், என்னை மன்னிச்சிருவீங்க. நீ என்னை தொட்டு நடிக்க தயங்குன டேரக்டர் உன்னை லவ் பண்ணுற சொல்லிடு. கடைசி நாள் சார் சொல்லிடலான்னு சொன்னார். நான் முடியாதுன்னு சொன்னேன். இப்போ ஜான் வர வச்சிட வேண்டியதான்னாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேற வழி இல்லாமல் போய் சொல்லிட்டேன். நான் பண்ணது பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ். கொடுங்க மேடம், புரியுது. உங்க நிலைமை அப்படி. நான் ஒழுங்கா நடிச்சிருந்தேன்னா நீங்க ஏன் இப்படி போய் சொல்லிருக்க போறீங்க? பிரச்சனையே வந்திருக்காது. நான் ஒரு மடியா யோசிக்க வேணா. பழகி 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள லவ் சொல்றாங்களேன்னு. உள் மனசுல எங்கிடுச்சு. அதான் அவசரப்பட்டு கோட்டை கட்டிட்டேன். நான் ஒண்ணு கொஞ்சம் இதுக்கு சொல்ல வலிக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துடுற விடுங்க. சாரி. ஐயோ மேடம், நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அதான் முடிஞ்சு போச்சு. உங்க சாரி நான் ஏத்துட்டேன் மேடம், நான் வாங்கிக்கிறேன். நீங்க போங்க, ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க.